the candle lighting. Lighting an oil lamp during inauguration signifies the desire to bring light over darkness. It signifies future success. ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். மரபு திங்கள் விழாவை சம்பிரதாய முறைப்படி மங்கள விளக்கினை ஏற்றி மங்களகரமாக ஆரம்பிக்கும் வைபவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக அழைக்கப்பட இருப்பவர்கள் மொன்றியல் திருமுருகன் ஆலயத்திலிருந்து சென்ட் ஜோல் ஜோதிடமணி சிவஸ்ரீ விக்னேஸ்வர குருக்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக லவால் மகா கணபதி ஆலயத்திலிருந்து சிவாச்சாரியர் ஸ்ரீ காமாட்சி பாலச்சந்திர குருக்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மான்ட்ரியல் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்திலிருந்து மாலை அந்தனம் துரைசாமி ராதாகிருஷ்ணன் குருக்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்கு. We call upon Reverend Father Jude Nixon Abraham, Parish Priest of Our Lady of Deliverance, Tamil Mission of Montreal, Reverend Senior Carmel John Pule, Holy Family Nun, Catechism Teacher on behalf of Father Andrew Turasingam of Apostleship of the Sea. We also call upon the following members to the stage representing Tamils across the world. Mr. Balakrishnan Kandaya, Mr. Kumaresan Muthukrishnan, Mrs. Jacinta Tavakumar, Mrs. J.M. Mohini, Mr. Sukumaran Sinnaya. தயவு செய்து உங்களுடைய பாதணிகளை கலட்டி வைத்துவிட்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது லவால் மகா கணபதி ஆலயத்திலிருந்து சிவாச்சாரியர் ஸ்ரீ காமாட்சி பாலச்சந்திர குருக்கள் அவர்கள் ஒரு சில ஆசிகள் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு திங்கள் விழாவினை இன்றைய இந்த தினத்திலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மிகவும் குறுகிய நேரத்திலே, அதுவும் 2 நிமிஷத்துக்குள் ஏதாவது ஆசியுரை கூறுங்கள் என்று நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் ஐயாவை பேசவிட்டால் நிறைய பேசிக் கொண்டிருப்பார் என்று. இருந்தாலும் இந்த தமிழ் மரபு திங்கள் என்பது நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுக்கு கனடிய மண்ணிலே கிடைத்திருக்கின்ற பெரிய ஒரு அங்கீகாரம், எங்களுடைய தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக தமிழர்களாகிய நாங்கள் புலம்பெயர்ந்து உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு பிள்ளைகளுடன் உறவுகளை அனைவரையும் தியாகம் செய்து இந்த நாட்டிற்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த
மண்ணிலே எங்களுடைய பங்களிப்பை இந்த தமிழ் கனடிய சமூகத்திற்கு மற்றும் பல்லின மக்கள் வாழ்கின்ற இந்த கனேடிய சமூகத்திற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கின்றார் என்பதை பெருமதிப்பிற்குரிய கனடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசும் பொழுது கூறியதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவு கூறுவது சால சிறந்தது என்று தான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த காலங்களிலே புலம்பெயர்ந்து இந்த மண்ணிற்கு வந்த எங்களுடைய தமிழ் சமூகத்திலே பல தமிழ் மொழியை கற்று தமிழனாக வாழ்ந்த பல அன்பர்களுடைய சிந்தனையிலே புலம்பெயர்ந்து இங்கு வந்திருக்கின்ற எங்களுக்கும் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனை உருவாகி, அப்படிப்பட்ட அந்த நல்ல சிந்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் பாடுபட்ட, அவர்கள் செய்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே இந்த தமிழ் மரபு திங்கள் கிடைத்திருக்கின்றது என்பதை நினைப்பதில் பெருமை அடைகின்றேன். அந்த வகையிலே டொரண்டோவிலிருந்து இன்றைய தினம் இங்கு வந்திருக்கின்ற கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மற்றும் ஷான் போன்ற பல எல்லோருடைய பெயர்களும் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லோரும் செய்த முயற்சியினுடைய வெற்றியே இந்த தமிழ் மரபு திங்கள் என்றால் அதற்கு மிகையாகாது. அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து முயற்சிகளை செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த மொன்றியலிலே லவாலிலே பல தமிழ் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஒற்றுமையின் பலம் என்கின்ற, ஒற்றுமையே எங்கள் பலம் என்கின்ற அந்த பதத்தினை இந்த விளம்பரத்திலே பார்த்தேன். அதன்படி எல்லோரும் ஒற்றுமையாக இந்த விழாவை நீங்கள் ஒன்று சேர்ந்து செய்வது மிகவும் பாராட்டுவதற்குரியது. இந்த விழாவிலே ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும், இதனை ஒன்றிணைத்த முயற்சியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் தமிழ் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றிகள். இந்த மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்தபடியாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு, தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இருக்கும்படி முதலிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எமது தாயக மண் மீட்பு போரிலே உயிர் நீத்த மாவீர தெய்வங்களுக்கும், அப்போரிலே மடிந்த அப்பாவி பொது மக்களுக்கும், உலகின் இயற்கை அனர்த்தங்களால் மடிந்த உயிர்களின் அனைத்துக்கும் அவர்களின் ஆத்ம சாந்திக்காக அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோமாக. May we all rise to join in a moment of silence in honor of our fallen soldiers and our kin lost to natural disaster world over. அகவணக்கத்தை நிறைவு செய்து கொள்வோமாக. அடுத்ததாக தமிழ் மொழி வாழ்த்து, கனடிய தேசிய கீதம் பாடவர இருக்கின்றார்கள் திருமுருகன் ஆலய கலைநிறுவி கல்விக் கழக பாடசாலை மாணவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
சங்கமாய்ந்த முத்தமிழ் என்றும் வாழ்க வாழ்கவே என்று எங்கு கூறியே சங்கநாதம் செய்குவோம் எங்கள் அன்னை செந்தமிழ். அமுதனாயி நிற்பவள் அரிய பண்பு தந்தவள் சுவதினாயி நெஞ்சிலே சுருதியாக நின்றவள் எங்கள் அன்னை செந்தமிழ். ஒன்று தேவர் ஒரு குலம் உயர்வு தாழ்வு கருநிலம் நன்றி எங்கள் தமிழினம் என்று போற்றி வாழ்கவே எங்கள் அன்னை செந்தமிழ். உணர்வு வேண்டும் வாழ்க்கையில் உயர வேண்டும் கல்வியில் உலகமெங்கும் தமிழினம் உயர மேன்மை காணவே எங்கள் அன்னை செந்தமிழ். Oh, Canada, our home and native land, true patriot love in all its sons command. With glowing heart we see the right, the true north strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. Et ta valeur de foi trempée protégera nos foyers et nos droits. Protégera nos foyers et nos droits. Oh Canada, எங்கள் வீடும் நாடும் நீ, உந்தன் மைந்தர்கள் உம்மை தேச பக்தர்கள், நேரிய வடக்காய் வலுவாய் இயல்பாய் நீயலு கண்டு வப்போம் எங்கள் உள்ள நாமோ கனடா இணை போற்றி அணிவகுத்தோம் எம் நிலப்புகழை சுதந்திரத்தை என்றும் இறைவன் காற்றிடுக. ஓ கனடா நாம் நின்னை போற்றி அணிவகுத்தோம். ஓ கனடா நாம் நின்னை போற்றி அணிவகுத்தோம். நன்றி அந்த சிறுவர்களுக்கு. அங்கே உங்கள் பாராட்டுக்கள். நிச்சயமாக எம்மொழி செம்மொழியையும் எம்மை வாழ வைத்த இந்த நாட்டையும் கௌரவப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆம், தொடர்ந்து பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் பயணித்திருந்தாலும் தமிழன் என்றொரு இடம் இல்லாமல் நாங்கள் பல பாடுகள் பட்டு பல வேதனைகளுக்கு மத்தியில் இங்கே புலம்பெயர்ந்திருந்தோம். நாங்கள் இங்கு புலம்பெயர்ந்து இங்கே வாழ்வதற்காக எங்களுக்கு இடமளித்தவர்கள் இந்த கனடியர்கள். இந்த கனடிய மண்ணில் உண்மையில் கனடிய மண்ணின் மூதாதையர்கள் இப்பொழுது நாம் இந்த நிலத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர்களான சென்ட் லாரன்ஸ் ஈரக்வாஸ் அவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்தி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இங்கே அவர்களுக்காக ஒரு முறை, ஏனென்றால் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள்தான். Nous aimerions commencer par reconnaître que cet événement est situé en territoire autochtone, lequel n'a jamais été cédé.
Nous reconnaissons la nation Kanyen-Keha comme gardienne des terres et des eaux sur lesquelles nous sommes réunis aujourd'hui. Tiohtià:ke, Montréal, est historiquement connu comme un lieu de rassemblement pour de nombreuses Premières Nations. Et aujourd'hui, une population autochtone diversifiée, ainsi que d'autres peuples y résident. C'est dans le respect des liens avec le passé, le présent et l'avenir que nous reconnaissons les relations continues entre les peuples autochtones et autres personnes de la communauté montréalaise. வரவேற்பது உங்கள் அனைவரையும் வரவேற்பது இதற்காக இப்பொழுது வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. இந்த வரவேற்புரை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பது திருவாளர் சுகுமாரன் சின்னையா அவர்கள் மற்றும் திவ்யா சுப்பிரமணியம் அவர்கள் இருவரையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். Good afternoon, ladies and gentlemen. Today we have all gathered to celebrate Tamil Heritage Month together. We would like to take this opportunity to welcome our guests, dignitaries, the elected officials of the Canadian Parliament, the Provincial Parliament, the municipal government, for taking the time to be here with us on this special day. We would also like to welcome all the community leaders. Sorry about that. We would also like to welcome all the community leaders for their support, as well as religious leaders, our media partners, and all 32 organizations who stand united with us today. We thank each and every one of you for making this day possible and for once again showing that Canada is home to many cultures. We would also like to take this opportunity to let you know that there will be a self-serve station open to everyone for beverages and snacks. During this time, there will be a networking period that will happen for 1 hour, followed by cultural performances. Thank you and enjoy. இங்கே இந்த மண்டபத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத் தமிழர்களின் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை என்பவற்றை பிரதிபலிக்கும் இந்த மரபு திங்கள் நிகழ்வு வரலாற்றிலேயே பதியும் முகமாக முதலாக 35க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி ஒற்றுமையே எங்கள் பலம் என்கின்ற தாரக மந்திரத்திற்கு அமைய இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய குருமார்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, மாகாண சபை உறுப்பினர்களே, மாநகர சபை அதிபர்களே, மாநகர சபை உறுப்பினர்களே, வேற்றின சமூக தலைவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதர சகோதரிகளே, இளையோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று அடுத்த ஆண்டு இதற்கும் மேலாக பெருமாண்டமான அளவில் மொன்றியல் வாழ் அத்தனை தமிழ் மக்களாலும் கொண்டாடக்கூடிய நிகழ்வாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி எல்லோரையும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி வரவேற்கின்றேன். Tamil is a rich culture and heritage, known to be one of the oldest living civilizations in the world. The Tamil community takes much pride in their rooted culture and makes great efforts to protect their over 2,000-year-old history. Thanks to the Ottawa Tamil Association for preparing a little video for you guys.
எங்களுடைய மரபு, கலாச்சாரம், பண்பாடு, தமிழன் வாழ வந்த விதம் இவற்றையெல்லாம் உங்களுக்காக காணொளியில் வழங்க இருக்கின்றார்கள். இதை இப்பொழுது கண்டு மகிழுங்கள். Tamil is one of the longest surviving classical languages with literature spanning over 2,000 years. உலகின் மூத்த மொழிகளில் தமிழ் முதன்மையானது. பல ஆயிரம் வருடங்கள் தொன்மையான தமிழர் இனம் திராவிட இனத்தில் முதன்மையானது. The Tirukkural, written 2,000 years ago, is a classic Tamil Sangam literature consisting of 1,330 couplets or kurals. Considered one of the greatest works ever written on ethics and morality, it is known for its universality and non-denominational nature. சமயங்கள் எதுவும் சாராது வாழ்வியல் தத்துவங்களை தந்த திருக்குறள் தமிழர்களின் பொக்கிஷமாகும். உலகின் எந்த ஒரு நூலும் திருக்குறள் போன்று வாழ்வியல் தத்துவங்களை இவ்வளவு ஆழமாகச் சொல்லியதில்லை. Kallanai is an ancient dam which is built across the Kaveri River in the state of Tamil Nadu in South India. The dam was originally constructed by the Chola king Karihalan around the 2nd century CE. It is the 4th oldest water diversion structures in the world, which is still in use. It is a testament for ancient Tamil agriculture and irrigation systems. Most ancient Tamil architectures in the Tamil homeland in Sri Lanka were destroyed by various invading forces, with only a handful remaining. These are the 2,000-year-old Tamil Buddhist structures in Ilam at Kandarode in Jaffna. This temple in Polanaruve is 1,000 years old and built by great Rajaraja Cholan. It is to be noted that the town of Polanaruva was ruled by many Tamil kings, like Illalan, who lived 2,000 years ago. பல்வேறுபட்ட அந்நிய படைகளினால் நிர்மூலமாக்கப்பட்டும் தமிழர்களினால் மீள கட்டியெழுப்பப்பட்ட சில ஈழத்து ஆலயங்களையே இங்கே காண்கின்றீர்கள். The king Rajaraja Cholan built the great temple of Tanjavur 1,000 years ago. This temple, built entirely of granite stones, is an example of Tamil architecture during the Chola period. ஆயிரம் ஆண்டுகளின் முன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு மகுடம் அமைத்தவாறு இன்றும் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. During the time of Rajaraja and his son Rajendra Cholan, the Tamils expanded their empire to Elam, Indonesia, Malaysia, and Cambodia, making them one of the most powerful empires in the world at that time. பண்டைய தமிழர்கள் இசை, சிற்பம், தற்காப்பு கலை, நடனம் என்று பல கலைகளை படைத்து அவற்றினை பிரதேசங்களுக்கும் எடுத்துச் சென்றனர். தமிழர்களின் பல கலைகள் இன்று அந்நியர்களால் உரிமை கோரப்பட்டு வரலாறு திரிவுபடுத்தப்பட்டுள்ளது வேதனைக்குரியதே. Ancient Tamils practiced several different forms of arts, including music, dance, and martial arts. They influenced arts in several other regions in the world. It is believed that the martial art form, like Kung Fu, was brought to China and neighboring countries by a Tamil named Bodhidharman. புராதன காலம் தொட்டு இசையும் நடனமும் பிற கலைகளும் தமிழ் மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்ததாக இருந்து வந்திருக்கின்றன. பறை, கூத்து, கும்மி என்று பலவேறுபட்ட கிராமிய கலைகளை அழிந்துவிடாது பாதுகாப்பது தமிழராகிய ஒவ்வொருவருடைய கடமையாகும்.
எமது பண்பாடு கலாச்சாரம் எங்களுடைய மரபு பற்றி நீங்கள் இந்த காணொளியில் உணர்ந்திருப்பீர்கள். உண்மையில் எங்களுடைய பண்பாடு இதைவிட இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. நேரம் போதாமை காரணமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வினாடிகளில் குறிப்பிட்ட நிமிடங்களில் எங்களுடைய பண்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வழங்கியிருந்தோம். இந்த காணொளியை எங்களுக்கு வழங்கிய ஒட்டாவா தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புலம்பெயர்ந்த நாட்டில் கூட எங்களுக்கு கொண்டொரு மாதம் என்று மார்தட்டி சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், புலம்பெயர்ந்த நாடு கனடாவில் மார்தட்டி கூறுகின்றோம் எங்களுக்கு இந்த தை மாதம் திருநாள் மாதம் இல்லையா, அதை நாங்கள் மார்தட்டி சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் எம் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்ள சிலரின் உழைப்பு இல்லாவிட்டால் எமக்கு அது கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அந்த உழைப்புக்கு காரணமாக இருந்த இரு நபர்கள் அங்கே இருக்கின்றார்கள். கனடிய தேசிய அதாவது கனடா மண்ணில் நாங்கள் இதை கொண்டாடுகின்றோம் சொன்னால் அதுக்கு காரணமான இருவர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். Honorable MP Gary Anandasangari is an active and engaged member of our community. He is the co-chair of the Liberal Human Rights Caucus and routinely advocates to hold governments accountable for human rights violations. In honor of his devotion to community service and local advocacy, Mr. Anandasangari has received both the Queen Elizabeth II Golden and Diamond Jubilee medals. Mr. Anandasangari has also received Osgoode Hall Law School's One to Watch Alumni Gold Key Award and the South Asian Bar Association of Toronto's Young Practitioner Award. தமிழ் மரபு திங்களானது கனடிய அரசாங்கத்தால் 2016 ஆண்டு திருவாளர் ஆனந்தசங்கரி அவர்களுடைய உழைப்பினால் கனடாவில் அங்கீகாரம் கிடைத்தது. அத்தோடு இவ்வாய்ப்பை பயன்படுத்தி திருவாளர் ஆனந்தசங்கரியின் புது பதவியான கனடிய மரபு மற்றும் பல் கலாச்சார அமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் என்னும் பதவியை பெற்றுக்கொண்டதற்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமக்கு பெருமை, இந்த நாட்டில் எம்மில் ஒருவர் எமக்காக ஒரு விஷயத்தை செய்து காட்டியதுதான். அதற்கே இங்கே அவருக்கு உங்கள் பாராட்டுக்கள். Mr. Neithan Shan was the first Tamil Canadian to be elected as Toronto City Councillor in 2017. He was also the first elected as a public school trustee in Markham in 2006, and at the age of 27, being the youngest Tamil to ever be elected to public office in Canada. Most importantly, he is the founder of Tamil Heritage Month and was the president of the Canadian Tamil Heritage Society. Mr. Neithan initiated Tamil Heritage Month in 2010 to engage Tamil youth and non-Tamils to celebrate and learn the rich culture, heritage, and histories of Tamils around the world. முதலில் நான் கூறியது போன்று எம்மில் மற்றொருவர் இந்த கனடிய மண்ணில் எமது தை மாதத்தை திருநாளாக்கியவர்கள். இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமானவர்களில் ஒரு உரித்தான மற்றொருவர் திருவாளர் நீதன் சான் அவர்கள். 2012 ஆண்டு தொடக்கம் 2015 ஆண்டு வரை பல நகர சபைகள் மற்றும் கல்வி சபைகளின் மூலம் தை மாதத்தின் தமிழ் மரபு திங்களென உணர்த்துவதற்காக மிகவும் பாடுபட்ட ஒருவர். மேலும் இவ்வருடம் 10வது ஆண்டாக மரபு திங்கள் கொண்டாடும் வேளையில் திருவாளர் நீதன் சான் அவர்கள் கனடாவில் தமிழர்களின் உரிமைகளை முன்வைப்பதற்கு ஒரு புதிய திட்ட வரவையும் ஆரம்பித்துள்ளார். அதற்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் அன்போடும் பணிவோடும் எமக்கு திருநாளை வழங்கிய அந்த சந்தோஷத்தோடும் அன்போடும் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். We invite Honorable MP Gary Anandasangari and Mr. Neithan Shan to the stage, please. இந்த பொன்னான தை திருநாளை இங்கே நாங்கள் இவ்வாறு கனடிய மண்ணில் அரங்கேற்றுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணமான
இவர்கள் இருவரையும் நாங்கள் பாராட்டுவது மிகையல்ல. உண்மையில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பதற்காக அன்போடு இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்க இருப்பது ஃபாதர் ஆண்ட்ரியூ துரசிங்கம் அவர்கள் மற்றும் காமாட்சி பாலச்சந்திர குருக்கர் அவர்கள். இவர்கள் இருவரையும் அன்போடு இந்த மேடைக்கு வந்து தாய் திருநாளை கொண்டாட காரணமான இந்த இவர்கள் இருவருக்கும் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். Ponnada, meaning golden cloth, is a fine silk shawl adorned on the shoulders of dignitaries. This gesture is carried out to honor the respected guest. மரபு, தமிழ் மரபு திங்கள். இங்கு சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த சந்தோஷமான வேளையில் இந்த திங்களை இங்கே கொண்டாட காரணமானவர்கள் இவர்கள். எங்கே நன்றி. இப்பொழுது எங்களுடைய ஃபாதர் ஆண்ட்ரியூ துரசிங்கம் அவர்களையும் எங்களுடைய குருக்கள் அவர்களையும் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு மறுபடியும் இந்த மேடை கலைக்கின்றோம். எங்களுடைய ஃபாதர் ஆண்ட்ரியூ துரசிங்கம் அவர்களை அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். இப்பொழுது அவருக்கு பதிலாக எங்களுடைய ஃபாதர் ஜூட் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்கு பேச இருக்கின்றார். இந்த மண்டபத்திலே வீட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வாழ்த்துக்களை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமையே பலம் என்ற விருது வாக்குக்கு அமைய 36 அமைப்புகள் இணைந்து இந்த மரபு திங்களை மிக சிறப்பான விதத்திலே இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டு இருப்பது உண்மையாகவே எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு முதன்மையான சிறப்பான இனிமையான மனது மகிழ்ச்சிக்குரிய ஒரு அடையாளம் என்பதை இந்த வேளையிலே தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே ஒற்றுமையே பலம் என்பதுதான் எங்கள் தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே பழைய வரலாறுகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது எப்பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோமோ அப்பொழுது நாங்கள் எல்லாம் வெற்றி அடைந்தோம். எங்களுடைய வெற்றிக்கு படிகளாக இந்த ஒற்றுமை இருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே இனி வருகின்ற காலங்களிலேயும் தமிழ் மக்களாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியம். இரண்டாவதாக, குறிப்பாக புலம்பெயர் மக்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய தலைவிதியை மிக சிறப்பான விதத்திலே அழகானதும் தெளிவானதும் சரியான இலக்காக நாங்கள் தெரிய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகவே எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். எங்களிலே புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். மிக சிறப்பான விதத்திலே நாங்கள் இந்த இருவரை இந்த மேடையிலே கௌரவித்தோம். அவர்கள் கூட இந்த எங்கள் மக்களினுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்ற அளவுக்கு
வேலை செய்யக்கூடிய பல்வேறு மட்டங்களில் உயர்ந்த மட்டங்களிலே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மிக சிறப்பான ஆற்றல்களும் திறமைகளும் அவர்களுடைய ஆவல்களும் தூய்மையாக இருக்கின்றதை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே அவர்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய கனேடிய அரசாங்கத்திற்கு மிக விரைவிலே சிறப்பானதொரு ப்ரொபோசல்ஸ்களை நாங்கள் கொடுத்து இவற்றை செய்ய முடியும். மூன்றாவதாக எங்களுடைய தமிழ் தாயகத்திலே இருக்கின்ற மக்கள் உண்மையாகவே என்னை பொறுத்தவரையிலே ஒரு திறந்த சிறைச்சாலை இதற்குள்ளே தான் இருக்கின்றார்கள். செய்ய விரும்புகின்றார்கள், செய்ய முடியாமல் இருக்கின்றது. செய்ய முனைகின்றார்கள், தடைகள் சவால்கள் பல இருக்கின்றதை அறிகின்றோம். ஆகவே இவற்றை அனைத்தையும் அவர்கள் உடைத்து அவர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய உண்மையான கோரிக்கைகளையும் அவர்களுடைய உண்மையான தேவைகளையும் உணர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு என்றுமே பக்கபலமாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு இருக்கின்றவர்கள் பல்வேறு நாடுகளிலே புலம்பெயர் மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே அவர்களுக்குள்ளாலேயும் அந்த உணர்வு வர வேண்டும். ஆகவே இந்த காலத்திலே அதை பற்றி நான் பெரிதாக கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் நேரம் போதாமையினாலேயும் அவர்களுக்கு எங்களுடைய உண்மையான ஆதரவையும் நாங்கள் கொடுத்து அவர்களையும் நாங்கள் முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. ஆகவே இவை அனைத்தும் ஒன்றாக இணைகின்ற போதுதான் எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே சுயநிர்ணய உரிமை, உண்மையான அடிப்படையான உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோருமாக சேர்ந்து ஒற்றுமையாக ஒருமையை பலம் என்ற அந்த விருதுவாக்கு இணங்க எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி உண்மையாகவே இந்த முயற்சிக்கு இறைவனுடைய ஆசீரும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அருள் தந்தை ஜூட் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, மற்றும் அங்கே இருக்க இடமில்லாமல் நிறைய பேர் நிற்கின்றீர்கள். இங்கே இடங்கள் இருக்கின்றது, பார்த்து இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து இருக்கலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இடம்பெற இருப்பது வரவேற்பு நடனம். இந்த நடனத்தை வழங்க இருக்கின்றார்கள் மதுராலியா நாட்டிய பள்ளி ஆசிரியர் சீதா தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய நெறியாட்கையில் இடம்பெற இருக்கின்றது. இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள் செல்வி ஆரணி துரைராஜா, செல்வி சரண்யா நவரத்னம். எங்கே உங்கள் கரவசத்தோடு இந்த வரவேற்பு நடனத்தை பார்க்கலாம். புதுமலர் தூவி புன்னகையே
Thank you to the lovely Arani Tureraja and Saranya Navaratnam for their beautiful performance. It is our privilege and honor to host Honorable MP Gary Anand Sangri today, and we invite him to the stage to share a few words, please. இந்த விழா இந்த நாட்டில் இவ்வாறு ஆரம்பமாகி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய காரணமானவர்களில் ஒருவரான எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் கேரி கானந்த சிங்கிரி அவர்களை அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். Bonjour à tous. I want to first acknowledge that I'm here on the traditional lands of Canada's Indigenous peoples and most notably of the Iroquois Nation. And I'm here joined by my good friends from the federal government, Emanuela Lambropoulos, who is the MP for Saint Laurent, Faisal Al-Khoury, who's the MP for Laval, as well as our host MP, Eva Nassif. We'll be joined later on by my good friend and my current boss, the Honorable Pablo Rodriguez, who is the Minister of Canadian Heritage and Multiculturalism.
I also want to acknowledge the number of different elected officials from the different levels of government, including Mayor Patrick Brown from the city of Brampton, as well as my good friend Nathan Shan, who's here as well as you recognized him earlier. Notre présence ici est le véritable témoin de la contribution, de la résilience et de la diversité de la communauté tamil du Canada. Je suis extrêmement fier de célébrer à Montréal le mois de patrimoine tamil avec vous tous. இந்த கடந்த 4 மாசமாக எனக்கு இந்த கனடா ஃபுல்லாக நான் போய் பல நகரங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. கடந்த 3 வருடங்களாக நான் இருக்கிற 10 ப்ராவின்ஸுக்கும் 2 டெரிட்டரிக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. போன இடங்களில் நான் எப்போ போனாலும் ஒரு தமிழ் குரல், ஒரு தமிழ் குடும்பம் அல்ல தமிழ் சமுதாயத்தை நான் எப்போ சந்திக்கிறேன். நான் சந்திக்கைகளை எங்கள் எப்பவும் எனக்கு அந்த பெருமை ஒன்று வாரது என்னென்றால், எந்த கிராமமாக இருக்கலாம், நான் சென்ட் ஆண்டனிஸ் நியூஃபன்லாண்டுக்கு போய்களை ஒரு சின்ன ஒரு 5 ஃபேமிலிஸ் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை நான் சந்தித்தேன். ஒவ்வொரு முறையும் போய்களை நான் என்ன எனக்கு விளங்குறேன் என்றால், ஒவ்வொரு சந்திப்பிலையும் நான் என்ன விளங்குறேன் என்றால், எங்கள் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் டொராண்டோவில் மட்டுமில்லை, மொன்ட்ரியாலில் மட்டுமில்லை, பல நகர்களில் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையும் ஒவ்வொரு டெரிட்டரியிலையும் அவர்கள் பணி செஞ்சு கொண்டு வரார்கள். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் ஒரு அத்திவாரமாக இருக்கிறார் என்ற இது நான் மிகவும் பெருமைப்படுறேன். இன்றைக்கு நான் மொன்ட்ரியால் இப்போ வரைக்கில் மொன்ட்ரியால் எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் எங்கள் குடும்பம் முதல் இறங்கி ஏறின ஒரு நகர். 1983ஆம் ஆண்டு நாங்கள் கனடாவுக்கு வந்திருந்தோம். அப்போ நாங்கள் மொன்ட்ரியால் லசாலில் இருந்தோம். அப்போ இருந்து இப்போ மட்டும் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருது. குபேக் தமிழ் மக்கள் வளர்ந்து கொண்டு வரார்கள். அவர்கள் இந்த பணி எங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், மீடியாக இருக்கலாம், மெடிசினாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், அகாடமியாக இருக்கலாம். ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் அவர்களின் கட்டித்தனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பல வருடங்களில் எங்கள் வளர்ச்சி இன்னும் பெரிய ஸ்கேலில் நடக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். அதுக்கு இந்த விழா இன்றைக்கு நீங்கள் முழு பேரும் சேர்ந்து ஒன்றிணைந்து சேர்ந்து 36 அமைப்புகளும் ஒன்றிணைந்து சேர்ந்து இந்த விழா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் நேற்று காலை நேற்று பின்னேரம் ஐபிசி தமிழா என்ற ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று வர இருக்குது ஜூன் 29ஆம் தேதி. அப்போ நான் அங்கே போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அழைப்பு கிடைச்சது. என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா வந்த அழைப்பாலே நான் அங்கே போயிருந்தேன். நாங்கள் கனடாவில் நாங்கள் என்ன செய்கிறோமோ, கனடாவில் நாங்கள் எப்படி முயற்சி செஞ்சு நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் சமுதாயத்தை வளர்க்கிறோமோ, அந்த விஷனோட தான் உலகத்தில் பல பேர் இருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியை நோக்கி. குறிப்பாக தமிழ் மக்கள், ஈழத்தில் வாழ தமிழ் மக்களுக்கு தேவையான சேவைகளை, தேவையான குறைகளை அவர்கள் மீட் பண்ற அந்த சேலஞ்சஸை, இரண்டாவதாக அவருடைய உரிமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரார்கள். அதுக்கு மேலாக எங்கள் பயணம், எங்கள் தமிழ் மக்களின் பயணம், எங்கள் ஒரு 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 பலமான ஒரு யுனைடடான தமிழ் மக்கள் உலகம் முழுக்களும் இருக்கிறதுக்கு தேவையான அத்திவாரம் பல பேர் போட்டுக்கொண்டு வரார்கள். இந்த நிலையில் நான் பாஸ்கரன் கந்தை அவர்களை நான் ரெகனைஸ் பண்ண விரும்புகிறேன். அவரின் லீடர்ஷிப் எங்கள் மக்களுக்கு மிக முக்கியம். பாஸ்கரன் தயவு செய்திருக்க ஒழுங்குங்கள். இவர் இன்றைக்கு திருப்பி நெதர்லாண்ட்ஸுக்கு போற வழியிலே அவர் இன்றைக்கு இங்க வந்திருக்கார். வந்ததுக்கு நன்றி. இறுதியாக நான் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். This January is very important for Tamils across Canada. I had no control over which month to choose. And I know many will ask, why did you choose the coldest month of the year
to celebrate Tamil heritage. And I don't really have an answer, but I'll point it to Nathan and say it was his idea. But more importantly, it's important to recognize that wherever we go, we don't need to choose between being a Tamil and being a Canadian. In Canada, you could be both. You're both Tamil Canadian, you're Tamil and Canadian. And that is the foundation by which this country is built. That's the foundation by which our government operates. We do not make people choose who they are. We take them for who they are. And that is very important. And I want to tell you, as a government, and Minister Rodriguez will reiterate this, as a government, we are proud of the diversity, we are proud of the inclusive nature of this country. Where others are putting up walls, we are breaking down barriers. And as a government, we look forward to serving you in the many years to come. Thank you. நன்றி. எங்கே அவருக்கு உங்களுடைய பாராட்டுகள். Thank you. 32 கழகங்கள் இணைந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த 32 கழகத்தில் உள்ளவர்களை நாங்கள் இப்போது மேடைக்கு அழைக்கிருக்கின்றோம். ஆனலை எக்ஸ்பிரஸ் மிஸ்டர் தவராஜா விமல், பிளாக் டைட் ஸ்கோபியன் மிஸ்டர் சண்முகநாதன் பரமநாதன், கனடியன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜென்தலோன் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கொங்கோடியா யூனிவர்சிட்டி தமிழ் மன்றம் மிஸ்டர் தங்கராஜா கீர்த்திகா, ட்ரீம் ஆர்ட்ஸ் மிஸ்டர் சோமசுந்தரம் கிஷோக், ஈழம் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மிஸ்டர் மகாராஜா நந்தன், இரிசு நியூஸ் பேப்பர், கல்வியங்காடு மக்கள் சங்கம் மிஸ் மகாராஜா லனலினி, லெஜெண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் அழைக்கின்ற எல்லோர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். மோன்தமிழ் மிஸ்டர் மாணிக்க வாசகர் ராகுலன், மோன்ட்ரியல் ப்ளூஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப், மோன்ட்ரியல் ஸ்டாப் சொக்கர் கிளப் மிஸ்டர் ஸ்ரீரங்கநாதன் வஜிதன், இவர்கள் அனைவரையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். 32 கழகங்களையும் நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். மோன்ட்ரியல் தமிழ் ஆளுமை நெட்வொர்க் மிஸ்டர் திவா சுப்பிரமணியம் திவா மற்றும் மோன்ட்ரியல் தமிழ் கெல்தினேட்டிவ் டாக்டர் பாலேந்திரா ஹரன், மோன்ட்ரியல் ரிங்கோ அசோசியேஷன் மிஸ்டர் சதாசிவம் தவராஜா, நியூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மிஸ்டர் வைகுலசிங்கம் கலைவாணன், நியூ ஒபனிட்டி ஆஃப் வானி அட் மிஸ்டர் கனிதா தெய்வேந்திரன், ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஆஃப் புங்குடுதீவு மோன்ட்ரியல் மிஸ்டர் சின்னையா சுகுமாரன், கியூபெக் தமிழ் அசோசியேஷன் மிஸ்டர் திருமால் லோகநாதன், கியூபெக் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் மிஸ் நந்தகுமார் துளசி, கியூபெக் தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் சீனத்துறை எலிஷன் மற்றும் தமிழ் கத்தோலிக் சேஜ் ரினவர்ட் ஃபாதர் ஜூட் நிக்சன் அபிரஹாம் மற்றும் தமிழ் எல்டர் அசோசியேஷன் ஆஃப் கியூபெக் மிஸ்டர் லிங்கராஜா பாமதி மற்றும் டைம் FM 102.9 மோன்ட்ரியால் மிஸ்டர் பொன்சிவா வரராஜன் மற்றும் வானவில் ஸ்போர்ட்ஸ் கிளப் மிஸ்டர் நாகராஜா ரவீன், வால்வை சங்கம் வல்வட்டி மக்கள் சங்கம் மிஸ்டர் அருட்செல்வம் சதாசிவம் மற்றும் வசீனா ஸ்போர்ட்ஸ் கிளப் மிஸ்டர் சிவபாதம் தனசீலன், வெஸ்டர்ன் தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷன் மிஸ்டர் நடராஜா விக்னேஷன், வெஸ்டர்ன் தமிழ் எல்டர் அசோசியேஷன் மிஸ்டர் சதிவேலு மோகனகுமார், யங் ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப். அத்தோடு இன்றைய நாள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தூரம் நாடு கடந்து இப்பொழுது டொரண்டோ வந்து இங்கு மொன்றியலுக்கு நமது நிகழ்வுக்காக வந்திருக்கும், இப்பொழுது இந்த நிகழ்வுக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் IBC தமிழ் திரு பாஸ்கரன் அவர்களையும் அன்போடு இந்த மேடை கலைக்கின்றோம். We now call upon Mr. Neithan Shan to come and give a special address, please. முதலே கூறியிருந்தேன், இந்த விழா இன்றைய நாடில் இங்கு நடக்குது என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்களில் மற்றொருவர் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய திருவாளர் நீதன் ஷான் அவர்கள். அவர்களை அன்போடு
இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம். இவ்வாறான ஒற்றுமைக்கு முன்பாக என்னை பேசுமாறு கேட்டிருந்தார்கள். மிகவும் பொருத்தமான ஒன்று. 10 ஆண்டுகள் தமிழ் மரபு திங்கள் கடந்து வெற்றிகரமாக தேசிய அளவில் கனடாவில் கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இன்று இவர்களுக்கு முன்பாக நின்று இவர்களோடு நின்று பேசுகின்றேன். மன்னிக்க வேண்டும், எனது பேச்சின் பொழுது நீங்கள் இங்கு நிற்க வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் முக்கியமான சில விடயங்கள் ஒற்றுமையை பற்றி நான் வரும்பொழுது தமிழ் மரபு திங்களை பற்றி பேசுவதாகத்தான் வந்திருந்தேன். ஆனால் ஒற்றுமையும் சேர்த்து பேசுங்கள் என்று சொன்னதால் ஒற்றுமையை பற்றி முதலில் பேசிவிட்டு தமிழ் மரபு திங்களை பற்றி பேசுகின்றேன். தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை என்ற கருத்து பிழையான கருத்து. அதை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்த்த பொழுது வெற்றிகரமாக எமக்காக ஒரு இயக்கம் போராடியது என்றால் அதற்கு காரணம் எங்கள் ஒற்றுமை. ஒற்றுமை இல்லை அல்ல, இன்னும் அதிகமான ஒற்றுமை ஏற்படும் பொழுது இன்னும் அதிகமான வெற்றிகளை நாங்கள் நாடி செல்லலாம் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற தேவைகள் வேறு சமூகங்களை விட அதிகம். எமக்கென்ற ஒரு நாடு இல்லை, எமது கலை கலாச்சாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கென்ற ஒரு தேசம் இல்லை என்ற காரணத்தினால் அந்த தேசம் விடுதலை பெறும் வரையும் ஒற்றுமை போதாது, இன்னும் அதிகரித்துக் கொண்டு போக வேண்டும். ஒற்றுமையை குலைக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை சரிகண்டு அந்தந்த இடங்களிலே அதை தகர்க்க வேண்டும் என்பதால் உண்மைப்படிய ஒற்றுமை இல்லை என்பது உண்மை இல்லை. ஏனென்றால் நாங்களே எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் எங்கள் அடுத்த சந்ததி அதைத்தான் நம்புவார்கள். வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை என்றல்ல, தமிழர்கள் ஒற்றுமையின் மூலமா எதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்கள். இன்று கியூபெக்கிலே தமிழ் மரபு திங்கள் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுகின்றது, பிரமாண்டமாக நடைபெறுகின்றது. அதற்கு காரணம் ஒற்றுமை என்று உங்கள் தமிழர்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்று பிள்ளைகளிடம் கூறுங்கள். ஏனென்று சொன்னால் எதை நாங்கள் எங்களது இனத்தின் அடையாளம் என்று நம்புகின்றோமோ அதைத்தான் எமது பிள்ளைகளும் உள்ளே எடுத்து சுய மதிப்போடு வளர்வார்கள். ஒரு ஒற்றுமையாக எமது இனம் அழிக்கப்படுகின்ற பொழுது போராடிய ஒரு இனம் என்று தமிழர்கள் இனம் என்று திடமாக கூறுங்கள், வலுவாக கூறுங்கள், நம்பிக்கையோடு கூறுங்கள். ஆனால் ஒன்றை சொல்லுங்கள், ஒற்றுமைதான் எங்களுக்கு கிடைத்துள்ள பெரிய பலம். அதில் கை வைப்பதற்கோ அதை உடைப்பதற்கோ அதை தகர்ப்பதற்கோ யாராவது அங்கிருந்து இங்கிருந்து வேலைகள் செய்தால் அதை சரியாக அடையாளம் கண்டு அதற்கு எதிராக செயல்பட்டு மீண்டும் வலிமையோடு தொடர்ந்து அந்த ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இல்லை என்று சொல்லிவிட்டால் அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். ஆகவே இங்கு இவ்வளவு அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்விலே வெற்றிகரமாக மொன்றியலிலே கியூபெக்கிலே இந்த நிகழ்விலே நான் தமிழ் மரபு திங்களை 10 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்திருந்தாலும் தமிழ் மரபு திங்கள் நிகழ்வுகளிலே கடந்த வாரம் இந்த வாரமும் தான் மொன்றியலிலே பங்கு பெற்றக்கூடியதாக இருந்ததனால் சிலரை முதலாக சந்திக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக மொன்றியலில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய உணர்வுகளும் தமிழ் உணர்வும் தேசிய உணர்வும் பற்றும் நிச்சயமாக அறிந்தவன் என்ற வகையிலே இந்த நிகழ்விலே உங்கள் முன் பேசுவதற்கு சந்தர்ப்பத்திற்கு நன்றி. இப்பொழுது தமிழ் மரபு திங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை கூற வேண்டும். முதலில் உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள், தமிழ் புத்தாண்டு, தைப்பொங்கல், தமிழ் மரபு திங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மரபு திங்கள் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்க 2009ஆம் ஆண்டு எங்கள் இனத்திற்காக இயங்கி வந்த எமது நிழல் அரசாங்கம் அழித்தொழிக்கப்பட்ட பின்பு, எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு புலம்பெயர்ந்த சமூகத்திடையே எமது இளம் சந்ததியினரே வேற்றின சமூகங்களுக்கு எங்களை பற்றி கூறக்கூடிய ஒரு அத்திவாரம் ஒன்று தேவை என்ற காரணத்தினால் 2009ஆம் ஆண்டு இறுதிப் பகுதியிலே நான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தேன். 2010ஆம் ஆண்டு முதலாக தமிழ் மரபு திங்கள் டொரண்டோவிலே கொண்டாடப்பட்டது. பல அமைப்புகள் இவ்வாறாக கிட்டத்தட்ட 30 அமைப்புகள் சேர்ந்து முதலில் கொண்டாடி இருந்தோம். முதல் 2 வருடங்களும் நாங்கள் எந்த அரசிடம் அங்கீகாரம் கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? முதலில் நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து கொண்டு தமிழ் மரபு திங்கள் தமிழர்கள் அனைவருக்கும் ஒன்றாக சேர்ந்து போக வேண்டும் என்பதற்காக ஒன்றொன்றாக அமைப்புகளை சேர்த்து கொண்டு 2 வருடங்களுக்கு பின்பு மார்க்கம், ஏஜாக்ஸ் போன்ற நகரங்களுக்கு சென்று அவர்களிடம் முதலிலே படிப்படியாக ஆரம்பித்து அவர்களின் அத்திவாரமான ஆதரவு மூலமாக முதலாக 2012ஆம் ஆண்டு அந்த அங்கீகாரம் தமிழ் சமூகத்திற்கு மார்க்கம் பகுதியிலும் ஏஜாக்ஸ் பகுதியிலும் கிடைத்தது. அதற்கு பின்பு படிப்படியாக ஒன்டாரியோ மாகாணம் தீர்மானமாக மட்டுமல்ல தமிழ் மரபு திங்களை ஒரு சட்டமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் அது சட்டமாக ஒன்டாரியோ மாகாணத்திலே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும்.
இந்த வேளையிலே அனைத்து கட்சிகளும் ஒன்டாரியோ மாகாணத்தில் அதற்கு ஒற்றுமையாக வழங்கியிருந்தாலும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேட்ரிக் பிரவுன் அவர்களின் தலைமையிலே முன்மொழியப்பட்ட அந்த தமிழ் ஹெரிடேஜ் மந்த் ஆக்ட் என்றது அவரது கட்சியின் மூலமாக முன்வைக்கப்பட்டது ஏகமனதான ஆதரவோடு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது சட்டமாக்கி இருக்கிறதாகவே அவருக்கு இந்த வேளையிலே எனது நன்றியை கூறிக்கொண்டு இதற்கு ஆங்கிலத்திலும் பேசி நேரத்தை எடுக்காமல் பாபு அவர்கள் நிச்சயமாக அதை மொழிபெயர்த்து கூறுவார் என்று நம்புகின்றேன். இன்னொரு விடயம் நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த 10 வருடங்களில் எதை சாதித்தீர்கள் என்று கேட்பார்கள் சிலர் தமிழ் மரபு திங்கள் மூலமாக. தமிழை கொண்டு சென்றோம் என்பதை விட, தமிழ் கலைகளை கொண்டு சென்றோம் என்பதை விட, நிச்சயமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் மரபு திங்கள் மூலமாக கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் மரபு மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற செய்தியை தெளிவாக கூறியிருக்கின்றோம். அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு பல்வேறு அரசியல் பிளவுகள் ஏற்பட்டாலும் இதன் மூலமாக நாங்கள் நியாயமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றோம். ஒற்றுமையாக செய்து செயல்பட்டால் தேசிய அளவில் தேசிய அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது. இனிவரும் காலங்களில் தாயக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எமக்கு நடந்தது ஜெனசைட் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றாலும் சரி, இதே ஒற்றுமையை இதே மாடலை நாங்கள் தொடர்ந்து கைப்பிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றை வெல்ல முடியும். ஆகவே 5 விடயங்களை உங்களிடம் முன்வைத்து அடுத்த 10 வருடங்களின் பின்பு உங்களை நான் சந்திக்கும் பொழுது செய்ய வேண்டிய 5 விடயங்களை நிச்சயமாக, ஏனென்றால் அதுதான் எனது உரையாக இருந்தது. இதை ஒற்றுமையை பற்றி பேசுவதனால் சற்று நேரம் எடுத்து அதை பேசியிருந்தேன். முதலாவதாக, தமிழ் மரபு திங்கள் என்பது வெறுமனே பொங்கல், வெறுமனே எமது உடைகள், கர்நாடக சங்கீதமோ பரதநாட்டியமோ மட்டுமன்று நின்றுவிட முடியாது. பல நூற்றாண்டு காலங்களாக பல்வேறு விதமான செயல்பாடுகள் மூலமாக அறிவியலில், விஞ்ஞானத்தில், கட்டிடக்கலை போன்றவற்றில் பல்வேறு சாதனைகளை படைத்தவன் தமிழன் என்பதை கொண்டு வரும் முகமாக நாங்கள் எங்களது கொண்டாட்டங்களை செய்ய வேண்டும். அதற்கு ஆய்வுகள், அதற்குரிய நூல் வெளியீடுகள், அதற்குரிய மாநாடுகள் நடப்பதன் மூலமாக எமது அடுத்த சந்ததி நாங்கள் எவ்வாறான ஒரு விஞ்ஞான ரீதியான அறிவியல் ரீதியான ஒரு சமூகமாக வாழ்ந்தோம், வளர்ந்திருக்கின்றோம், பங்களிப்பு செய்திருக்கின்றோம் என்பதை கொண்டு செலுத்துவதற்கான விரிவாக்கம் என்பது தேவை. இரண்டாவதாக, தமிழர்கள் இருக்கின்ற முக்கியமான பகுதியாக கூறப்படுகின்ற டொரண்டோ, மோன்ட்ரியல் பகுதிகளுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய தமிழர்களை சென்றடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணர்வாக செயல்பட தயாராக இருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இதை விரிவாக்குகின்றோம். இது ஐரோப்பாவுக்கு செல்கின்றது, ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டு வரப்படும் போது இன்னும் 10 வருடங்கள் முடிகின்ற பொழுது இது ஒரு சர்வதேச அளவிலே தமிழீழம், தமிழகம் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில், தமிழர் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தமிழ் மரபு திங்கள் என்பது ஒரு வீடுகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒன்றாக கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, தமிழ் மரபு திங்கள் என்பது ஒரு குழுவுக்கோ ஒரு அமைப்புக்கோ ஒன்றானதல்ல. நீங்கள் படிக்கின்ற பாடசாலைகளில், நீங்கள் வேலை செய்கின்ற வேலை தலங்களில் தமிழ் மரபு திங்கள் சம்பந்தமாக ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் படிக்கின்ற பாடசாலையில் அதற்குரிய கண்காட்சிகளை வையுங்கள். நீங்கள் வாழுகின்ற கட்டடங்களிலோ வாழ்கின்ற அயலகங்களிலோ அந்த மக்களோடு சேர்ந்து வேற்றின மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே பல்வேறு விடயங்களை முன்னெடுங்கள். நான்காவதாக, தமிழ் மரபு என்பது வெறுமனே சேர சோழ பாண்டியனோடு நின்று விடாமல் கடந்த நூற்றாண்டிலே எமக்காக இயங்கிய மாபெரும் விடுதலை போராட்டத்துக்குரிய வரலாறையும் உள்ளடக்கியவாறு தமிழ் மரபு திங்களை கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் மரபு என்பது போராட்டத்தில் வெற்றியோ தோல்வியோ என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நிர்ணயிப்பதில்லை. இன்று வீரபாண்டிய கட்டபொம்மனை எவ்வாறு ஒரு அந்நிய சக்திக்கு எதிராக துணிந்து எழுந்தார் என்று கூறுகின்றோமோ, அதே போல எமக்காக போராடி மடிந்த ஒவ்வொரு மாவீரரும் எமது வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டியவர்கள் என்பதனால் அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழ் மரபு திங்களிலே எமது வீர வரலாற்றையும் உள்வாங்கிக் கொண்டு செல்லுங்கள். அடுத்ததாக, கடைசியாக, தமிழ் மரபு திங்களின் பொழுது வெளிநாடுகளிலே எமது மக்கள் செய்து வருகின்ற சாதனையையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கனடா என்ற நாட்டுக்கு நாங்கள் நன்றி கூறுவதோடு நின்று விடாமல் கனடா நாடு எமக்கும் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இன்று கனடா நாடு இவ்வளவு ஆரோக்கியமான நாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் தமிழனின் கடின உழைப்பு என்பது இந்த நாட்டுக்குள் இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஐரோப்பாவாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஆகவே இவ்வாறான முயற்சிகளின் பொழுது இன்று நாங்கள் கூறலாம், ஐபிசி தமிழ் என்ற ஒரு ஊடகம் புலம்பெயர்ந்த சமூகத்திலிருந்து உருவாக்கப்பட்டு இன்று தேசிய அளவிலே வெற்றி அடைந்திருக்கின்றது. அதற்குரிய காரணத்தை ஒரு புலம்பெயர் தமிழனின் சாதனை, புலம்பெயர் தமிழர்களின் சாதனையாக எமது வரலாற்றுக்கு உள்வாங்கிக் கொண்டோம். இன்று பேட்ரிக் பிரவுன் அவர்கள் தலைவரானதற்கும் மேயரானதற்கும் பின்னால் ஒரு தமிழர்களின் பெரும் பங்கு இருக்கின்றது என்று உண்மையாய் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதை ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக நாங்கள் செய்து வருகின்ற பங்களிப்பு என்பது கூறப்படுகின்ற பொழுதுதான் எங்கள் பிள்ளைகள் தாங்களும்
கனடியர்கள் என்று எண்ணி வளர்வார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு வந்த விருந்தாளர்களாக மட்டும்தான் அவர்கள் எண்ணுவார்கள். இந்த நாடு அவர்களுடையது, அவர்களுக்கும் பங்குடையது என்றால் நாங்கள் எமது வரலாற்று, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும், பகிர வேண்டும். அதற்குரிய திட்டத்தை தான் நான் அடுத்த 10 வருடங்கள் செய்ய போகின்றேன். உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையில் ஆணித்தரமான வரிகள். சொல்வது மட்டுமல்ல, அதை செய்து காட்டுவதும் தான் அவருடைய வழக்கம். எங்கே அவருக்கு உங்கள் பாராட்டுகள். அத்தோடு இந்த 32 அமைப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Today, we are very privileged to be highly represented by our municipal elected officials from many districts. Representing Laval Mayor Marc Desmaires, we call upon Mrs. Aline Dib, Municipal Councillor for St. Martin, and Mr. Vasilios Karidou-Giannis, Municipal Councillor for La Barre-à-Plouf. Hello everybody, I would like to greet all dear guests and colleagues present here today. And I would like to thank the Quebec Tamil Community Center for its kind invitation. I'm really impressed for this event. Today, celebration holds great meaning for Quebec's Tamil population, and I'm happy to be part of it. The fact that you are holding this major event in Laval is the icing on the cake. Our Mayor Marc Desmaires joins me and my colleague Vasilios in warmly welcoming you to our city for Tamil Heritage Month. Sorry. Many people of Tamil origin have decided to establish themselves in Laval, mostly in Saint-Martin, Chomedy, and Saint-Dorothy's sectors. Our city has benefited from your presence in different ways, including cultural, economically, and socially. You choose to make our community your own, and for that, I'm grateful. I would like to congratulate the Center's team for its excellent work all through the year and in planning today's festivities. The members of Laval City Council hope that your participation in our community is ever increasing, making the city even more vibrant in the coming years. Thank you and happy Tamil Heritage Month. Merci beaucoup pour votre implication et bonne continuité. Thanks a lot. Thank you for having us. I just want to mention that we have another city councilor from the Ville de Laval here, Madame Revelakis. Is she still here? Okay, she's outside for the moment, but say hi to her too. Thank you. Representing the Mayor of Montreal, Ms. Valérie Plante, we call upon Mr. Greg Sauvé and Mayor Émilie Tuillier for Huntsic. Bonjour, hi everyone. Alors, je m'appelle Émilie Tuillier, je suis mairesse d'Annecy-Cartierville, mayor of Annecy-Cartierville, just across the river there, with my colleague Greg Sauvé. On behalf of Valérie Plante, mayor of Montreal, we are very honored to be here today with you. Today I came with my children to show them the Tamil culture. It's important to share. We are here to share with you and
it's Montreal, how we built Montreal, how we are building Montreal together. Merci beaucoup. Merci d'être avec nous et je vous souhaite une très bonne journée. Welcome. Good to see you, everybody. Wonderful to be here on behalf of Mayor Valerie Plante. Emily and I, we love going to events and meeting new communities. This is a community which is so vibrant in Montreal. I've had the opportunity of working with the Tamil communities in the West End and meeting people. I love the food. I love the culture. I love seeing the color. I love the dance. It's something that's a big pleasure for us, too. So we just want you to know that our door is always open for you. If you have issues that you want to bring to us, the City of Montreal, it's our pleasure to work with you. We want to get to know you better. And we're available in our boroughs as well. We have the mayor of Ahuntsic-Cartierville here, and I'm in the Sud-West. So come on down and see us. It's our pleasure. Look forward to meeting you, and we want to hear more about activities in your neighborhoods. And people from all over Canada, welcome here today. I see my friend Nathan, the mayor of Brampton's here. Pretty amazing. So have a great afternoon. Very honored to be here. Urumba Nanda. The official opposition leader and city councillor for Darlington, Mr. Lionel Perez, Mayor Alan D'Souza for Ville Saint-Laurent, Mr. Abdel Haksari for Marie-Clarac, Mr. Francesco Miele, city councillor for Côte-de-Liesse, Mr. Aref Salem, city councillor for Norman McLaren, Mr. Jacques Cohen, borough councillor for Côte-de-Liesse, Mrs. Mary DeRose, city councillor for Park Extension. Bonjour tout le monde. Hello, everybody. It's a pleasure to be here together with my colleagues. They were introduced. I'm going to do it again. Je vais le faire encore. Le maire de l'arrondissement de Saint-Laurent, M. Alain D'Souza. Madame Mary DeRose, conseiller district, City Councillor for Park Extension. Monsieur Aref Salem, conseiller de ville de Saint-Laurent. Et Monsieur Francesco Miele, également de Saint-Laurent. C'est un honneur, un privilège. It's an honor and privilege to be here. I'd like to obviously recognize many dignitaries. We have the Minister Pablo Rodriguez who just came in. Pleasure to see you. We have le membre de l'Assemblée nationale, Monsieur David Birnbaum de Darcy McGee. Plaisir. Évidemment, les conseillers et conseillères de Laval et de Montréal. Un plaisir de vous revoir, chers collègues. It's a true honor and a privilege to be here today as we celebrate together Tamil Heritage Month. And what we see here today is a testimony to the vibrancy of the community and how it is impacting, how it's proud of its heritage, proud of its language, proud of its culture, and it's one that it wants to share. It wants to share its traditions. It wants to share everything that it has with Montrealers, Quebecers, and Canadians. And that is a true testament of what is being a Canadian, Quebecer, and Montreal is all about. So I'd like to congratulate all of the organizers, every single person who was involved in organizing this. It's a way of demonstrating your love of your city, your province, and your country. Congratulations to all the organizers. Et ce qu'on voit ici, c'est vraiment un témoignage à quel point que lorsqu'une communauté veut s'organiser, lorsqu'une communauté veut démontrer qu'elle veut faire avancer sur leurs enjeux, ils peuvent le faire. They can, in fact. We have over 30 associations and organizations that are here together to try and share, to try and collaborate, and try to invigorate other people about it. And what I see here is a testimony of what Montreal and Quebec and Canada is all about. We here on this stage, we have either people who are immigrants or children of immigrants. We have people who understand what are the challenges, what are the objectives. We want to all have a better place, make a better place for ourselves, for our children. And what we see here in this incredible country, province and city, we're able to do that. And it's a testimony to all of you that you wanted to invigorate, you want to share, you want to collaborate with everyone. At the city level, we always are here to be able to assist you. And as we know, and no offense to my colleagues from the federal provincial levels, that if you want to get something done quickly, you come to the city. That's the one that you're closest to.
and it's an opportunity for us to continue to be there. As was mentioned, there's a large community in Saint Laurent. There's also a growing community, Tamil community in Côte-des-Neiges. I myself been a city councillor of Côte-des-Neiges for over 9 years, and I've seen how the growth of the community and how in my district especially there's a tremendous growth. So we're going to once again be able to offer you our assistance in any kind of field, whether it's at the municipal, at the borough, or whatever. We will, as we've done in the past, we'll always be there for you. Thank you very much, Nani, everybody. Thank you. We are also very pleased to have provincial elected members of government. We are pleased to call upon MNA David Birnbaum for Darcy McGee, and as well as Mr. Hervis Alphonse, representing MNA France Benjamin for Viau. Mane Vanakam. Comme mes collègues des autres paliers du gouvernement, I'm deeply honored to be here and so impressed by the turnout and the colorful setting. It is, as others have mentioned to you, so important to all of us to see the kind of Montreal, Quebec, and Canada that we live in together, de voir votre participation au sein de votre communauté nous touche à cœur. Moi, j'ai le plaisir d'être le député de Darcy McGee, and since the last election, to have the privilege of representing a fair portion of your community in the Côte-des-Neiges-Snowden area. And I'm just beginning to build links with you and look forward to extending them, as does my colleague represented here today, France Benjamin, who's one of my colleagues in the National Assembly who see for the riding of Viau. I guess the only thing I would want to add is to share your pride in what you as a community retain in all of your diversity here, and at the same time contribute to our larger community. And if I might, on behalf of my elected colleagues, to remind you that if we are elected by you, we are your public servants. So to paraphrase Robert Kennedy, you have the right not to expect us to understand what we have to do. You have the right to ask us what we can do for you. We, as your elected officials, are at your service. I've had the pleasure so far of working with a couple of leaders in your community to see if there's some community activities we can work on together to help members of your community perfect their French and more fully be involved in Quebec. C'est ça notre rôle comme élu, c'est d'être à votre service. So I invite you to make sure you know always where to reach us so that we can be helpful to you. Thank you so much, and happy Tamil Heritage Month. Merci. Merci, thank you. The Tamil community has been working tirelessly to maintain strong relationship with our elected officials. Throughout the years, we have sought support and opportunity to build a platform to speak about our Tamil issues at all political levels. We are happy to call on our friends from the Liberal Party of Canada to join us on stage to say a few words. Minister of Canadian Heritage and Multiculturalism, Honorable Pablo Rodriguez. Honorable MP Faisal El-Khoury for Laval-Ile, MP Eva Nassif for Vimy, MP Emanuela Lambropoulos for Ville-Saint-Laurent, Honorable MP Gary Anandasangri for Scarborough Rouge River. Alors bonjour à tous, hello, vanakum. Je suis vraiment heureux d'être ici. I'm really happy to be here with you. So many people, so many beautiful colors,
It's absolutely amazing to be here. So many elected officials also from different places, even for people from outside of Quebec. Thank you for having us. Thank you for the invitation. And I want to thank the Quebec Tamil Community Center and all the participating organizations for inviting us here to celebrate Tamil Heritage Month with you. Je veux aussi saluer mes collègues Faisal El-Khouri, Evan Nassif, Emmanuel Alambropoulos, and of course my dear friend Gary Ananda Sangari, who's also my parliamentary secretary, and he's also